welcome back to my channel. This is Saji. இன்னைக்கு நான் இந்த லுக் எப்படி பாருன்னா உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த மேக்கப் லுக்கை நீங்க எல்லாரும் வீட்ல ஈஸியாவே செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மேக்கப் லுக்கை நீங்க வெட்டிங் ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபெஸ்டிவலுக்கு இந்த மேக்கப் லுக்கை நீங்க செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேக்கப்பை நான் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸை நான் கிளென்சிங் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஹிமாலயாவோட ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி இந்த ஃபேஸை நெக்கை நான் கிளென்சிங் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நாங்கள் மேக்கப் அப்ளை பண்ணிக்க முன்னே எங்களோட ஃபேஸை நாங்கள் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிட்டு தான் தென் மேக்கப்பை நாங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஹிமாலயாவோட ஃபேஸ் வாஷை போட்டு இந்த ஃபேஸை நெக்கை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் இந்த ஃபேஸ் அண்ட் நெக் நான் டவலால் துடைச்சிக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. தென் நான் மேக்கப் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் நெவியோட மாய்ஸ்சரைசரை ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப்பை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் லோரியலோட ப்ரோ கிட் எடுத்து இந்த ஐப்ரோ நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஐ ஜெல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ப்ரௌன் கலர் பவுடர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபர்ஸ்ட் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு தென் நான் ஐப்ரோ ஹோம் பண்ணிக்கிறேன். லோரியல்டு ப்ரௌன் கிட்டில் இருக்கிற பவுடரை ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் அதில் இருக்கிற ஜெல்லையும் இந்த ஐப்ரோவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். சாரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் கண்ணுக்கு கண்டாக்ட் லென்ஸ் லைட் கலர் ப்ளூ கண்டாக்ட் லென்ஸ் வேர் பண்ணியிருக்கிறேன். தென் நான் ஐஷேடோ அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மேப்ளினோட லைட் கலர் கன்சீலரை ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன இந்த கன்சீலர் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. கன்சீலரோட ஸ்பாஞ்சை நான் பிச்சுட்டேன். ஸோ ஒன்றுமே செய்யலாத கையாலையும் வேறு ப்ரெஷ்ஷாலையும் தான் இந்த கன்சீலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஷேடை விட கொஞ்சம் லைட் ஷேடை தான் இந்த கன்சீலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நாங்கள் ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது ஐஷேடோ நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த கன்சீலரை நான் அப்ளை பண்ணிவிட்டேன். தென் என் ஃபிங்கரால் லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கிறேன். தென் நான் ரிவல்யூஷனோட பேலட்டில் இருக்க நேச்சுரல் ஷேட் எடுத்து நான் கன்சீலர் அப்ளை பண்ண இடம் ஃபுல்லாக இந்த நேச்சுரல் ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டர் ஷேட் அப்ளை பண்ணிக்கிறதால கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறேன்னு போல் பார்க்குறதுக்கு. பட் ஓகே நாங்கள் ஐஷேடோவால் அதை பிக்கப் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நான் லைட் ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து எனக்கு க்ரீஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஆல்ரெடி நாங்கள் அப்ளை பண்ண க்ரீஸ்லேயே இந்த டார்க் ப்ரௌனே நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடு நான் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட்டை க்ரீஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். இந்த ஐஷேடோ இந்த ஐயின் அவுட்டர் கார்னரில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த பிளாக் கலர் ஐஷேடோவை இந்த ஐயின் அவுட்டர் கார்னரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் கலர் ஐஷேடோவை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தென் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
தென் நான் ரிவல்யூஷனோட ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற மெரூன் கலர் ஷேட் எடுத்து இந்த க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாகவே எடுத்து எனக்கு க்ரீஸில் அப்ளை பண்ணி தென் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் மற்ற சைட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் நியூ ப்ரஷ் எடுத்து ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்க ஐஷேடோ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் பிங்க் ஷேட் எடுத்து எனக்கு க்ரீஸில் அப்ளை பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நான் பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து இந்த அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாகவே அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மற்ற சைடும் இதே மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் கட் க்ரீஸ் செய்ய போகிறேன். இதுக்கு நான் ஆல்ரெடி அப்ளை பண்ண கன்சீலர் எடுத்து நான் க்ரீஸ் த்ரோ பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெண்டு சைடும் கட் க்ரீஸ் ட்ரா பண்ணிட்டேன். தென் நான் ரிவல்யூஷன் பேலட்டில் இருக்கிற நேச்சுரல் ஷேட் எடுத்து ரெண்டு க்ரீஸுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் இந்த ரெண்டு ஷேட்டையும் எடுத்து எனக்கு கட் க்ரீஸுக்கு மேலே இந்த ஃபிங்கரால் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் ஃபிங்கராலே இந்த ஐஷேடோவை டேப் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ரிவல்யூஷன் ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த மெரூன் ஷேட் எடுத்து இந்த க்ரீஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோ ஃபுல்லாக இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். தென் நான் ஐலாஷஸை ஒட்டிட்டு வர்றேன். இந்த ஐலாஷஸை நான் ஒட்டிட்டு வந்துட்டேன். தென் நான் மேப்ளினோட காஜலால் இந்த ஐலைனரை ட்ரா பண்ணிக்கிறேன். தின் லைனராகவே நான் இந்த ஐலைனரை ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மற்ற சைடும் நான் ஐலைனரை ட்ரா பண்ணிக்கிறேன். ஐலைனரை நான் இப்போ ட்ரா பண்ணிட்டேன். தென் நான் ஓட்டர் லைனில் இந்த காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஐ மேக்கப்பை ஓரளவு நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஐ மேக்கப்பை இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் மேக்கப்பை நான் செய்கிறேன். ஃபேஸ் மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் லக்மியோட ப்ரைமரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் மேக்கப்புக்கு பேஸாக இருக்கிறதோட இந்த ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் நான் நிக்ஸோட கன்சீலர் பலட் எடுத்துருக்கிறேன். இதில் நான் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து இந்த டார்க் சர்க்கிள்ஸை நான் கவர் பண்ணிக்க போகிறேன். என் ஃபேஸில் டார்க்காக இருக்கிற இடங்களில் நான் இந்த ஆரஞ்ச் ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் அதே நிக்ஸ் கன்சீலர் பலட்டில் இருக்கிற ஜெலோ ஷேட் எடுத்து நான் ஆரஞ்ச் அப்ளை பண்ண இடத்துல அதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஆரஞ்ச் ஷேட் அப்ளை பண்ண இடத்துக்கு மேலே இந்த ஜெலோ ஷேடை டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்ச் அண்ட் ஜெலோ ஷேடை நல்லா ரப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க வேணால் நீங்கள் லைட்டாகவே ஆரஞ்சுக்கு மேலே இந்த ஜெலோ ஷேடை டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தென் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் மெக்கின ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபவுண்டேஷனை இந்த ஃபிங்கராலே இந்த ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தென் இந்த கையாலே இந்த ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் பியூட்டி பிளெண்டர் எடுத்து இந்த ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பியூட்டி பிளெண்டர் அந்த ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதோட அந்த ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆக்கிறது ஹெல்ப் பண்ணும். தென் நான் இந்த ஃபேஸை கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் எல்ஏ கேர்ளோட ப்ரோ கன்சீலர் எடுத்து இந்த ஃபேஸை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். தென் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிறேன் இந்த கண்ட்ரோரை பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் மேப்ளின் இந்த கன்சீலரை ஹைலைட் பாயிண்ட்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் இதை நான் பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் ரிவல்யூஷனோட பனானா பவுடரை ஹைலைட் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
தென் நான் சிட்டி கலர் பேலட்டில் இருக்கிற ப்ரௌன் சாரை எனக்கு கொஞ்சோருக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் பவுடரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் நான் லிப் பாம் எடுத்து இந்த லிப்ஸை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். தென் நான் லோவர் லேஷ் லைனில் ஐ ஷேடோஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌன் கலர் ஐ ஷேடோவை இந்த லோவர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் பிளாக் கலர் ஐ ஷேடோவை இந்த லோவர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ண ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் ஐ ஷேடோ ரெண்டையுமே நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் வாட்டர் லைனில் லக்மியோட காஜலை அப்ளை பண்ணிக்கிறேன். லக்மியோட காஜல் அப்ளை பண்ண அப்புறம் நான் ஐ ஷேடோ அண்ட் காஜல் ரெண்டையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த ஐ மேக்கப்பை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நான் இன்னைக்கு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கல. நீங்கள் மஸ்காரா அப்ளை பண்ணுறது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஷெஃபோராவோட லிக்விட் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் லோரியலோட பவுடர் ஹைலைட்டரையும் இதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் லக்மியோட லிப் லைனரால் இந்த லிப்ஸோட அவுட்லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் நான் ஷெஃபோராவோட லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் ரிவ்லானோட லிப்ஸ்டிக்கையும் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் மேப்ளினோட blush அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இந்த மேக்கப்பை நான் மேக்கின் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயால் ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் 5 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த மேக்கப் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மேக்கப் லுக்கை எல்லாரும் வீட்டில் நீங்களே ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போகிறேன். இன்னைக்கு நான் சாரியில் கொண்டு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சாரியை நான் வேவ் பண்ணிட்டு வரேன். நான் இப்போ இந்த சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த லுக்கை நீங்கள் ஏதாவது ஒரு வெட்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கும் இந்த லுக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் என்னட்டு இருக்கிற மேக்கப் திங்ஸை வச்சு இந்த லுக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மேக்கப் திங்ஸை வச்சு இந்த லுக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
எவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் guys உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்கிற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ guys. Bye.